ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 10 நாட்கள்ங்கிற தலைப்பில் சிம்ம லக்னத்திற்காக இந்த பதிவு. அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 10 வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். முதல் நாள் நம்ம லக்னத்திலேயே இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டுருக்கும்போது இந்த நாளில் காலையில் 9:15 மணிக்கு உத்தர நட்சத்திரம் பிறக்குது. இந்த உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே சூரியன் தான். அவர் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி பரிவர்த்தனை வாங்கிருச்சு சூரியனும் சந்திரனும். நல்ல பலன்கள், நல்ல சிந்தனைகள், ஒரு கோயிலுக்கு போகிறது வர்றது, கோயில் சார்ந்த பகுதிகள், அரசு அதிகாரிகள், அரசு வழி ஆதாயம், அரசியலில் இருக்கவங்களுக்குனால ஆதாயம், பேச்சுனால ஆதாயம், இதெல்லாம் புகழ் கொடுக்கும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும், டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள்னால நன்மைகள் கிடைக்கும். சில பேருக்கு இடம் வாங்கிறதுக்காக போய் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் நமக்கு பண வரவு பொருள்களாகவும் நமக்கு பணமாகவும் நமக்கு கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் மிக மிக நன்மைகளை பண்ணும். அடுத்த நாள் 2ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12:22 வரைக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். நம்ம சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 10ஆம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்கார். அதனால் இந்த நாளில் நமக்கு தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், ஒரு சுபகாரியங்களுக்கு போயிட்டு வர்றது, பெரிய மனிதர்களை பார்க்குறது, அதிகாரிகள்கிட்ட ஒரு அனுகூலமான விஷயங்களை பெறுவது, இதெல்லாம் ஒரு சகஜமாக நல்லது நடக்கும். நிதி ஆதாரம் உள்ள துறைகள், குழந்தைகள் நலத்துறைகள், இதில் எல்லாம் சிறப்புகள் கிடைக்கும். போதனா மார்க்குன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தொழிலையும் சிறப்புகள் கிடைக்கும். பயிர் வகைகள் வியாபாரம் பண்ணுறவங்க, கோல்டு சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். ரத்தின கற்கள் விற்கிறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு குருவை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, சினிமா, இது எல்லாத்துலேயுமே சிறப்புகளை கொடுக்கும். நம்முடைய செவ்வாய் என்பது நமக்கு சிம்மத்துக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி. அதனால் கன்சல்டிங் துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு, உயர்கல்வி சம்மந்தப்பட்டதுலேயும் நன்மைகள் கொடுக்கும். மறுநாள் அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:51 வரைக்கும் இந்த சித்திரையில் அதாவது 4ஆம் பாதம்ங்கிறது, சித்திரை 4ஆம் பாதங்கிறது நண்பகலில் வந்துடும். 3-4 பாதங்கள் துலா ராசியில் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையில் துலா ராசியில் உள்ள சித்திரையாக வேலை செய்யும். அப்போ துலா ராசிங்கிறது நமக்கு 3ஆவது ராசி. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நன்மைகள், இதனால் நமக்கு புகழ், கௌரவம், ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, ஒரு இடம் மாறுறது, ப்ராஜெக்ட் மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இன்றைக்கி அமையும். இந்த வெள்ளிக்கிழமை முழுக்க இந்த சித்திரை நட்சத்திரம். அது முடிஞ்சு சனிக்கிழமை நமக்கு அக்டோபர் 5ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம் முழுக்க. அப்போ 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு. ஆனால் ராகு நமக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்து, சனி 7ஆம் பாவத்தில் இருக்கிறனால அன்றைக்கி நமக்கு கஷ்டம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி, ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்து பயந்து அது ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி நல்லது நடக்கும். நண்பர்கள் துணை இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு பலப்படும். உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். அந்நிய நபர்களால் நன்மைகள் கிடைக்கும். அதனால் கூட்டுறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும், வளர்ச்சி பெறும். மற்றும் பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். மறுநாள் விசாக நட்சத்திரம். அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய நட்சத்திரம். குரு மிருகசிரேஷத்தில் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் இருக்கார், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில். செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது நம்மளுக்கு 10-11 பரிவர்த்தனை. அப்போ இதுவும் நல்ல நாள். அன்றைக்கி எப்படி நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் நல்லது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நல்லது நடந்ததோ, அதே மாதிரி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் இந்த பரிவர்த்தனை வேலை செய்யும். குழந்தைகள் மூலமாக ஒரு நடக்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகள், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நிதி ஆதாரம் பலப்படும். தொழில் வளம், சொந்த தொழிலும் வளர்ச்சியாக இருக்கும்.
அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட காரியங்களில் தற்காலம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு இன்றைக்கி அது கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். மறுநாள் வந்து அனுஷ நட்சத்திரம். அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. விருச்சிக ராசியில் நம்மளுக்கு 4வது ராசி விருச்சிக ராசி. அதில் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 7ஆம் வீட்டில் சனி இருக்கார் ராகுவோட நட்சத்திரத்தில். ராகு 8ல் இருக்கார் சனியோட நட்சத்திரத்தில். இந்த சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, அதாவது சார பரிவர்த்தனை அப்படின்ட்டு 12 லக்னங்களுக்கும் 85 நாட்களுக்கு பலன்கள் போட்டிருக்கேன். அந்த பதிவுகளில் பார்த்து உங்கள் லக்னத்துக்கு அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கும்போது, அதாவது ஒரு இணக்கமாக வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கூட பழகிறவங்க ஏதோ ஒன்று வாக்குவாதம் பேசுகிறதுல வந்து டென்ஷன் கொடுக்கறது, அதனால் நம்ம காயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் அவங்க பேசும்போது நம்ம அதை வந்து கரெக்டாக கிளியராக கேட்டுக்கிறது நல்லது. வேறு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நாமளே வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சனியும் ராகுவும் உணர்ச்சி கொந்தளிப்பை கொடுப்பாங்களோ ஒழிய வேறு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அந்த ஒரு அசௌகரியம் வந்து அந்த நாள் முழுக்க அதை கொடுக்கும். அதை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தினால நம்ம அதை வந்து விலக்கிக்கலாம். அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். புதன் கிரகம் வந்து நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, செவ்வாய் லாபராசியில் இருக்கிறனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பேச்சினால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வியாபார திறமையினால் நமக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நமக்கு குடும்ப உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். அதனால் சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகள் வழி குதூகலமாக இருக்கிறது, கணவன் மனைவி உறவில் டெவலப்பு, உறவுகள் சார்ந்த சுபகாரியங்கள், இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கு. இந்த நாள் வந்து நமக்கு புதனுடைய செயல்பாடுகள் செவ்வாயை போல இயங்கி நன்மை தருகிறது. மறுநாள் அக்டோபர் 9 புதன்கிழமை. மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். நம்ம ராசியில் 4வது ராசியிலேருந்து 5வது ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. கேது வந்து நமக்கு 2ஆம் இடத்துல கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேதுவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கி ஒரு ஷேரில் வந்து வருமானம் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது, அல்லது கமிஷன் வகையில் ஏதாவது பணம் வர்றது, சினிமா துறையில் மூளை உழைப்பு சார்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கு செய்கிறவங்க, டிசைனிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாட்டு, வாய்ப்பாட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கும், நாடகம், சினிமா இது சம்மந்தப்பட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நமக்கு வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியும் பிரபலமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் வந்து நமக்கு அக்டோபர் 10ஆம் தேதி பூராட நட்சத்திரம். தனுசு ராசியில் 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரன் வந்து நம்ம 3ஆம் இடத்துல குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கும் நமக்கு நம்மளுடைய தனித்திறமை, நம்மளுடைய செயல் திட்டங்கள், நமக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டின் மூலமாக செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு அது இன்வால்வ் ஆகி புகழையும் கொடுக்கும், பதவியையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றத்தோடு கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். அதனால் இந்த சுக்கிரனுங்கிறது நமக்கு வந்து அடிப்படையில் நமக்கு 10ஆம் அதிபதி. 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. தொழில் ஸ்தானாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். அதனால் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து குருவும் தொழில் ஸ்தானத்திலே இருக்கார். சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கார். செவ்வாயோட பரிவர்த்தனை வாங்கியிருக்காரு. அதனால் உற்பத்தி துறையிலே இருக்கிறவங்களுக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.